Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் 9 குணங்களும் வரிசையில் கன்னி லக்னம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் உள்ள ஒளிந்திருக்கக்கூடிய 9 குணங்களை விழாவாரியாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கு கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கும் அதே 9 உட்பிரிவுகள் இருக்கும். இந்த 9 உட்பிரிவுகள் பார்த்திங்கன்னா நவாம்ச அடிப்படையில் வரும். ஒரு லக்னம் அப்படிங்கிறது 30 டிகிரி கொண்டது. இதில் டிகிரி கணக்கு இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது. இந்த 9 நட்சத்திர பாதங்களும் நவாம்சத்தில் வேறு வேறு வீடுகளில் லக்னமாக விழும். உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே நவாம்சத்தில் பிரிக்கப்படுறது அந்த 9 நட்சத்திர பாதத்தில் எதில் இருக்குங்கிற அடிப்படையில் தான் வரும். ஸோ அந்த வகையில் கன்னி லக்னத்திற்குன்னு ஒரு அடிப்படை குணங்கள் இருக்கும். புதனுடைய வீடு அதிபுத்திசாலித்தனமான வீடு, காலபுருஷனுடைய 6ஆம் இடம், ருண ரோக சத்ருஸ்தானம், கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியது, உழைப்பை தாண்டி மற்ற விஷயங்களை யோசித்தா பலவிதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும். இதில் இந்த லக்னத்தினுடைய ஆரம்ப புள்ளி, அதாவது லக்னத்தின் ஆரம்ப முனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதத்தில் வரும். இந்த உத்திரம் 2ஆம் பாதம் நவாம்சத்தில் மகர லக்னத்தில் போய் விடும். இங்கே ராசி கட்டத்தில் உங்களுக்கு கன்னி லக்னமாகவும் நவாம்ச கட்டத்தில் அதுவே மகர லக்னமாக விழும்போது இது ஒரு நல்ல அமைப்புங்க. திரிகோண வீட்டில் விழுகும், சர வீட்டில் விழும். உபய லக்னங்களின் பலகீனத்தை இந்த சர வீடுகள் அதிகப்படுத்தும், வலிமையாக்கும். அப்போ இந்த பலகீனம் குறையும், வலுவான அமைப்புகள் ஏற்படும். உழைப்பின் மேன்மையை ரொம்ப சிறப்பாக உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக நவாம்ச வீட்டில் விழுகிறதுனால உழைப்பின் மேன்மை, அதனால் உயர்வு, அதனால் முன்னேற்றம், கர்மம் செய்வதே எனது தலையாய பணி அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகர் தொடர்ந்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை நவாம்சத்தில் உங்களுக்கு மகர லக்னம் விழும்போது கொடுக்கப்பெறும். இதில் மகர லக்னம் விழுகும்போது ஜாதகருடைய அமைப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக கன்னி லக்னம் கொஞ்சம் குடும்பம், பற்று, பாசம் அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட் இடியட்ஸாக இருப்பாங்க. பட் நவாம்சத்தில் மகர லக்னம் விழுகிற கன்னி லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. வேலை வேலை வேலை, அதில் தான் என் பணி கர்மம் செய்து கிடப்பதே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸை கன்னி லக்னக்காரங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் 3ஆம் பாதத்துக்கு போகும்போது நவாம்சத்தில் கும்ப லக்னம் விழும். இது ஒரு மாதிரி சஷ்டாஷ்டக லக்னங்களாக போயிடும். உங்கள் லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் 6ஆவது லக்னமாக வரும்போது, ஆனால் லக்னாதிபதியான சனி நல்லவர் தாங்கிறதுனால பெரிய நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். நோயோ கடனோ எதிரியோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிரந்தரமான பகையும் எதிர்ப்பும் எதிரியும் இருக்கும். ஆனால் இது ஒரு நிலைத்த வீடு அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு நிலையான உத்தியோகம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், சின்ன சின்ன லாப மேன்மைகள் இருக்கும். ஏன்னா இது காலபுருஷனுடைய லாப வீடு, இவங்களுக்கு 6ஆவது வீடு லக்னத்திலிருந்து எண்ணும்போது அது நவாம்ச லக்னமாக வருது. இவங்களோட வளர்ச்சி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யாரையாவது ஒரு எதிரியையோ நோயையோ கடனையோ வில்லங்கத்தையோ உருவாக்கி விட்டுரும். இந்த மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் கும்ப லக்னம் வர்றவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன பெட்டி கேசஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒரு கேஸை நீண்ட காலம் நடத்தி, பொதுநல வழக்குகள் கூட போட்டுட்டு நீண்ட காலம் நடத்திட்டு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் கடனை ஏற்படுத்திக்கிறதும் நல்லது. நீண்ட கால கடன்கள்னு சொல்லக்கூடிய கார் கடன், வீடு கடன், அது மாதிரியான ஒரு 10 வருஷம் லோனு, 15 வருஷம் லோனுங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறதும் நல்லது. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் குறைவாக இருக்கும். அடுத்ததாக உத்திரம் 4ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழும்போது மீன லக்னத்துக்கு போகும். நவாம்சத்தில் மீன லக்னம், இங்கேயும் உபய லக்னம், அங்கேயும் உபய லக்னம். இது ஒரு மாதிரி பலகீனமான அமைப்புன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக புதன் நீச்சமடைகிற வீடு மீனம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் போய் உங்கள் நவாம்ச லக்னம் விழுகும்போது எண்ணத்திற்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும் ஜாதகர். அவர் நினைக்கிறத அவரால் நடத்தி முடிச்சிடுறதுங்கிறது முடியவே முடியாது. ரொம்பவுமே சிரமப்படுவார்.
ஜான் ஏறினா முளை சறுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா அது இந்த அமைப்பு தான். ராசி கட்டத்தில் கன்னி லக்னத்தில் பிறந்துட்டு நவாம்ச கட்டத்தில் மீன லக்னம் போகும்போது இந்த அமைப்பு ஜாதகரை சேமிக்க விடாது, சிக்கனமாக இருக்க விடாது, வெகு செலவாளியாக்கும், திட்டமிட விடாது, தன்னுடைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே விடாது. இவர் பிளான் பண்ணார்னாலே அது சொதப்ப ஆரம்பிச்சிடும். நார்மலாக கன்னி லக்னக்காரங்க பக்காவாக பிளான் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாலே பெரும் சொதப்பல் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அமையாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. இது புஷ்கர நவாம்சத்தில் விழுகக்கூடிய லக்னம் தான்னாலும் கூட ஜாதகர்னால மற்றவங்களுக்கு தான் உபயோகம் இருக்குமே ஒழிய இவர்களுக்கு பெரும் உபயோகம் இருக்காது. ஒன்லி ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம், வாழ்க்கை துணை கொஞ்சம் அதிகார தோரணை கொண்டவங்களாம் வருவாங்க. வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடந்துக்கும் போது ஜாதகருக்கு பெரும் துன்பங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அஸ்தம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுக்கும்போது நவாம்சத்தில் மேசம் விழும். இது அவ்வளோ சிறப்பே இல்லைங்க. புதனுக்கு சந்திரனையும் பிடிக்காது, செவ்வாயும் பிடிக்காது. சஷ்டாஷ்டக லக்னங்களில் கடும் பகை லக்னமாக விழுகுதுங்கும்போது இது ரொம்ப ரொம்ப முரண்பாடான அமைப்புகளில் வரும். ஜாதகருக்கு வாழ்க்கையே நடத்துகிறதே ஒரு பெரும் போராட்டம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அடிக்கடி விபத்துகள், கண்டங்கள், பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வெளிநாடு வாழ்க்கை, வெளி மாநிலங்களில் வாழ்க்கை, முற்றிலும் புதிதாக சூழ்நிலையில் வசிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா மட்டும் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த அமைப்புகள் தான் நீண்ட காலம் குடும்பத்தை புரிஞ்சுட்டு வெளிநாட்டில் உட்காந்துட்ருக்கிறது. 15 வருஷமாக துபாயில் இருக்கேன் தம்பி, ஃபேமிலியை பார்த்தே 3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரேன், அதுவும் 1 மாதம் லீவில். திருப்பி அங்கேயே போயிடுறேன். குடும்பம், பிள்ளை, குட்டி எல்லாம் ஊரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது இந்த அமைப்பு. பிறப்பில் கன்னி லக்னம், நவாம்சத்தில் மேச லக்னம் அப்படிங்கிறது. சரவீடாக இருப்பதனால் ஒரு வலிமையை கொடுக்கும் என்றாலும் கூட பகை வீடாக போவதனால் ஜாதகர் ஏதேனும் ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் பண்ணி, குடும்பத்தை பிரிஞ்சு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி, தன் இளமையை தியாகம் பண்ணி அப்படித்தான் பொழைக்க முடியுங்கிற மாதிரி அமைப்பு வரும். நிறைய இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு தலைமறைவு வாழ்க்கையும் உருவாக்கும். அதனால் இது விரும்பத்தக்க நவாம்ச லக்னம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ரோகிணி 2ஆம் பாதத்தில் உங்களோட லக்னம் விழுகும்போது நவாம்சத்தில் ரிஷப லக்னம் விழும். இது ஒரு அருமையான அமைப்புங்க. ஏன்னா நிலைத்த வீடு, நண்பருடைய வீடு, பாக்கியஸ்தான வீடுங்கனால அதிர்ஷ்டசாலிகளாக கன்னி லக்னக்காரங்க மேக்சிமம் பிறக்கிறது இல்லை. இந்த அமைப்பு இருந்தால் பிறந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். நான் சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். பெரிய தொழிலதிபர், நல்லா சம்பாதிச்சிட்டார், 2-3 வீடு கட்டியிருக்காரு, ஒரு அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூட்டுட்டு இருக்காரு. அவர் கன்னி லக்னக்காரர். சார், கன்னி லக்னத்தை பற்றி நிறைய பேர் ரொம்ப மட்டமான பலன் தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், எப்படி சார்னு கேட்டப்போ தான் இந்த விளக்கம் சொன்னேன். நவாம்சத்தில் பாருங்கள், உங்களுக்கு ரிஷப லக்னம் வந்துடுது. ஆமாம் சார், அதுதான் உண்மையான சூட்சுமத்தின் காரணம். நிலைத்த வீட்டில் உங்கள் லக்னம் போய் விழுந்து, அதுவும் பாக்கிய வீட்டில் விழுந்ததனுடைய விளைவாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னேன். அதே பலன் தான் இந்த அமைப்பில் வரும். ஸோ நவாம்சத்தில் ரிஷப லக்னம் விழுந்தால் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்த அமைப்புங்கிறது மாதிரி குடும்பம் அமைந்த பிறகு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் கூட ஓரளவு சக்ஸஸ் ஆகிற, வளர்ச்சி அடைகிற முன்னேற்றங்கள் இருக்கும். பெரும் வளர்ச்சி யோகங்கள், அசையா சொத்துக்கள்னால் ஆதாயம், பூமியினால் எப்போவுமே வளர்ச்சி முன்னேற்றங்கள் இருந்துட்டு. இந்த தத்துவார்த்த ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் அதே தத்துவத்தை திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கிறதுனால நவாம்ச லக்னங்கள் 5, 9 அமைய இயற்கையாக பிறக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள். இப்போல்லாம் நம்ம செயற்கையாக சிசேரியன் செக்ஷனில் 12 நிமிஷத்துக்குள்ளே எடுத்தால் அதெல்லாம் வரும் அப்படின்லாம் சொன்னாலும் கூட அது அந்தளவுக்கு பலன் அளிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இயற்கையை மீறுகிறோங்கிற அடிப்படையில் அது ஒரு 50% பலன் தாங்கிற மாதிரி குறைஞ்சி போய் இயற்கையாகவே பிறந்து நவாம்சத்தில் அந்த அமைப்பு விழுகுதா, ஒரு அற்புதமான யோகம்தான். ஸோ ரிஷபம் விழுவது சிறப்பு. அஸ்தம் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழுவது மிதுனத்தில், இங்கேயும் புதனோட வீடு, அங்கேயும் புதனோட வீடு. இது ஒரு மாதிரி ஓகே ரகம் தாங்க. புதன் சார்ந்த துறைகளில் ஜாதகர் கில்லியாக இருப்பார். அக்கவுண்ட் செக்ஷன், லாயர், வாதிடுதல், ஜோதிட தொழில், புலமை, கம்ப்யூட்டர் அறிவு, நாலேஜு, புத்தகம் எழுதுதல், வெளியிடுதல், இயக்குதல், கலைத்துறை சாதனையாளர்கள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், இந்த அமைப்பெல்லாம் இது கொடுக்கக்கூடியது. ஸோ கன்னி லக்னத்தில் பிறந்தும் கூட உங்களுக்கு நவாம்சத்தில் மிதுன வீடு விழுகுதுன்னா அது ஒரு அற்புதமான அமைப்பு தான். ரெண்டுமே உபய வீடாக இருக்கிறதுனால அடிக்கடி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நிலையற்ற தன்மை இருக்க தான் செய்யும். ஆசுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊஞ்சலாட்டம்ங்கிறது இருக்கும். ஆனாலும் ஜாதகர் தொடர்ந்து தன்னுடைய தனித்திறமையாலும் வளர்ச்சியினாலும் முன்னேற்றத்தினாலும் எப்படியோ ஒரு உயரத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த வகையில் இந்த வீடும் சிறப்பு தான். அடுத்தது அஸ்தம் 4ஆம் பாதத்தில் லக்னம் விழும். அஸ்தம் 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு லக்னம் விழுகும்போது பார்த்திங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக கடகத்துக்கு போயிடும். இப்போ புதனுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் ஆகாது, இது சந்திரனுடைய ஒளிப்புள்ளிலே வரும்னாலும் கூட லாப வீட்டில் விழுகுது லக்னம் அப்படிங்கிறதும், அது சர வீடாக இருக்குங்கிறதும், லக்னத்துக்கு மறையாமல் இருக்குங்கிறதும் ஒரு சிறப்பு தான். இவர்களின் செயல்பாடு பூரா பார்த்திங்கன்னா லாப நோக்கம் கருதியே இருக்கும். அதிகமாக பிரயாணம் பண்ண ஆசைப்படுவாங்க. தண்ணியில் சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கற்றுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேட் ஹேபிட்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா காப்பாற்றவே முடியாது, அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. சூதாட்ட எண்ணங்களை அதிகமாக தோற்றுவிக்கக்கூடியது, லாட்ரி சீட்டு மோகத்தை கொடுக்கக்கூடியது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே கொஞ்சம் அதீதமாக வருதுங்கிறதுனால ஜாதகருக்கு தாயன்பு கிடைக்கும், பொருளாதார வெற்றி கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், குடும்ப பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. பின் வயதுகளில் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு சொத்து சுகம்னு வாழக்கூடிய யோகிதைகளை கொடுத்து விடும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் கெடும், மன ஆரோக்கியம் கெடும், அடிக்கடி முரண்பாடாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது ஒரு மாதிரி கலப்பு பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் கன்னி லக்னத்தினுடைய இன்னொரு பகுதி. இந்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழும்போது நவாம்ச லக்னம் சிம்மம் விழும். இது ஒரு மாதிரி நண்பரோட வீடு, நிலைத்த வீடு. ஆனால் அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல லக்னம் விழுகிறதுனால வெளியூர், வெளி தேசம், வெளி மாநிலம் மாதிரி போயிட்டாங்கன்னா இது ஒரு அருமையான அமைப்பு. அரசு வேலை வகிக்கும் தன்மை, அடிக்கடி இடமாற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தின் மூலம் கௌரவிக்கப்படும் அமைப்பு, இதெல்லாமும் இருக்கும். அதே நேரத்தில் அலைந்து திரிந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். கையிருப்பு கரைந்து போகும் விதிகள் இவங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றுறேங்கிற பேரில் இருக்கிற பூரா அழிக்கிறது இந்த அமைப்பு தான். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஒரு வரப்பை காப்பாற்றுறதுக்கு வயலை விற்று கேஸ் நடத்தினான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். ஒரு வரப்பு அளவுக்கு இடத்த காப்பாற்றுறதுக்கு வயலையே விற்று கேஸ் நடத்துறதுங்கிறது இந்த அமைப்பு தான். பிடிவாதம் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த பிடிவாதத்தின் அளவுகளை குறைச்சிக்கிட்டாங்களா இவங்களுக்கு மிகவும் நன்று. போலி கௌரவத்துக்கு மாட்டிக்கக்கூடிய விதிகள் இருக்கும், அதுலேயும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அடுத்து சித்திரை 2ஆம் பாதம் உங்கள் லக்னம் முடிகிற புள்ளி. அப்படி வரும்போது உங்களுக்கு கன்னி லக்னமே ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் வந்துடும். இது லக்ன வர்க்கோத்தமம். இது ஒரு சிறப்புங்க. உயர் உத்தியோகம், மேன்மைகள், வளர்ச்சி, முன்னேற்றம், பூமியினால் ஆதாயம், சொத்து சேர்க்கிறது, கட்டடங்கள் மூலமாக வருமானம் வர்றது, நிலக்கிழாங்கிற பேர் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் கொடுக்கும். அதனால் நவாம்ச லக்னமும் கன்னியாக வந்துடுறது. லக்ன வர்க்கோத்தவங்கிறனால லக்னத்துக்கு ஒரு அதீத பவர் இருக்கும். நார்மலாகவே புதன் அதிபுத்திசாலித்தனமான கிரகம். இந்த புத்திசாலித்தனத்தை இவர் எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறத பொறுத்து தான் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதே முடிவாகும். கிரிமினலாக இருக்கிறவங்களும் அதிக புத்திசாலிகள் தான், நேர்வழியில் இருக்கிறவங்களும் அதிக புத்திசாலிகள் தான். இவங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் சட்டம் இவங்களை அங்கீகரிக்குமா அங்கீகரிக்காதாங்கிறது முடிவு. கள்ள நோட்டு அடிக்கிறது கூட புத்திசாலித்தனம் தான். ஆனால் அதுக்காக அதையவே தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் கவர்மெண்ட் உங்களை சும்மா விடுமா? அந்த மாதிரி தான். ஸோ கன்னி லக்னம் நவாம்சத்தில் விழுகிறது கண்டிப்பாக அதிபுத்திசாலித்தனம். இதில் இருக்கிற ஒரு நுணுக்கம் என்னென்னா, அட்டமாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அந்த நவாம்சம் வர்க்கோத்தமம் அடையுங்கிறதுனால கிரிமினல் மைண்ட் எண்ணங்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் நேச்சராகவே எட்டி பார்க்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் தான் இந்த மண்ணுளி பாம்பை தேடிட்டு போகிறது, இரிடியத்தை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடணும்னு நினைக்கிறது, தடார்னு அங்கே ஒரு மறைமுகமான பொருள் இருக்கிறது, நாகரத்தினத்தை தேடிக்கிட்டு அலையிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் சதுரங்க வேட்டை கதையெல்லாம் மாட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு தப்பு கடின்னு கீழே விழுகிற அமைப்பு இது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதிபுத்திசாலித்தனத்தை கடவுள் கொடுத்திருப்பது நல்வழியில் முன்னேற்றம் அடையதா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் இந்த அமைப்பும் ஒரு சிறப்பானது. ஸோ இது கன்னி லக்னத்திற்கான 9 உட்பிரிவு குணங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.